முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பாஜக ஆட்சியை கலைத்தது வரலாற்று பிழை என கூறிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்பது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் என்பதை அம்மா இவங்க இணக்கமா வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமா இல்லை. அது இணக்கமா எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இலக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல படிச்சு இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கும் பாஜக தான். 99 வாஜ்பாய் நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 1 வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூட நட்பு கேடாக்குடின்னு ஒரு இடத்துக்கு கொடுத்தாரு ஒரு சாமி. ஆமா சுப்பிரமணியன் கரெக்ட். அவர் ஒரு தவறான வழிகாட்டுறதை சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வெளுத்துனது நாங்க தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நான் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. அந்த நன்றியோட அவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியா பார்க்க கூட்டணி இல்லாம சொன்னா நாங்க தனிச்சு நின்னா நாங்க எங்களுக்கே தெரியும் ஒரு சீட்டு செய்யும் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதான் நேரத்தை சந்திச்சோம். அதான் அன்னைக்கு கால சொன்னது ஒவ்வொரு நேரம் நடந்துடும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி விட்டு இறங்கினவன் யாரும் வீட்டுக்கு போக முடியாது. வேற எங்க இருப்பாங்க உங்களோட ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மா வந்து பிஜேபி ஆட்சி கலைச்சது வந்து ஒரு வரலாற்று வரலாற்றில் மிகச் சரியான முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது. அதுக்கப்புறம் அதே கட்சியை தாங்கி பிடிச்ச கூட்டணி வச்சு 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைபெற வைத்தது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த வரலாற்று பெரும் பிழை. அவங்க நான் இருக்கிற வரை பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதை உறுதியாக நிலைநாட்டினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவு தான், வரலாற்றில் பெரும் பிழை. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன வந்துடும்? அது மாதிரி இது அவர் சொல்றது தவறு. அவர் சொல்றதா வரலாற்றில் பெரும் பிழை. அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் சரியான முடிவு எடுத்து வெளியேறி வந்து இனிமேல் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு மெரினா கடற்கரையில் நடந்த மாநாட்டில் உறுதியளித்தார்கள். அதுபோல மரண நொடி வரை அவர்களோடு கூட்டணி வைக்கல. அவங்க இறந்தாங்க. 4.5 ஆண்டு கால ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்.